பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடந்த 30 நாளும் கர்த்தர் நம்மளை, உங்களையும் எங்களையும் சபைகளையும் கர்த்தர் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 128 சங்கீதம் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், அவர் சியோனிலிருந்து அவர் ஆசீர்வதிப்பார். சியோன் என்பது என்ன என்றால், சியோன் என்பது தேவனுடைய பரலோகத்தை குறிக்கிறது. சியோன் என்பது மலையின் அனுபவங்களை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த சியோன் சபையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட இடத்திலிருந்து உன்னத ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஸ்தோத்திரம். பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய், இஸ்ரவேல் ஜனங்களை குரோதமாய் எழும்பும்படியாய் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நலமாய் சுகமாய் ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு தேவ கிருபையோடு இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் அழுது கொண்டே இருப்பது ஒரு தகப்பனுடைய ஆசை இல்லை. ஒரு தகப்பனுடைய ஆசை எப்பொழுதும் தன் பிள்ளை சந்தோஷமாக இருப்பது தான். அநேக நேரத்தில் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழலமை, ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் அநேக கேள்விகளோடு அநேக குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தருக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சபைகளை சியோனிலிருந்து நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமில் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த கானான் எருசலேமில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு திராட்சை பழங்குடி ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் குச்சியில் கட்டி அவங்க தூக்கி எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த எருசலேமின் ஆசீர்வாதம் அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானுடைய ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாக ஆஸ்வதிக்க போகிறார். எப்போ அந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 128 முதல் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும் நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனை கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனைவியா நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் ஒரு திராட்சை கொடியை போல அநேகருக்கு படர்ந்து ஆசீர்வாதத்தை கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பிள்ளையை பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல, ஒலிவ மரத்தை போல, ஒலிவ மரம் அநேகருக்கு ஆசிரியமாக இருக்கிறது போல உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாரத்தில் 3 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன், மனைவி, பிள்ளை. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தந்து கடைசியில் சொல்லும் பொழுது, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டான சமாதானத்தையும் காண்பாய். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஒரு சமாதானத்தின் மாதமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice month. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாங்க. சின்ன ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த வீடியோவை, இந்த சத்தத்தை கேட்குறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த மாதம் ஆசுதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய வசனம் சொல்லுகிறது போல கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் சொல்லியிருக்கீங்களப்பா. எங்கள் பிள்ளைங்க வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம் எங்கள் பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே, அப்படி நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. உடைய கிருபை பிள்ளைகளோடு கொண்டிருக்கணும். தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர்